உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் இந்த எளியமாலயத்திலும் இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த காலிலும் செய்யப்படுவதாக. எங்களோட பேசும் நல்ல பிதாவே. பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தார், ஒன்னுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வாசிப்போமா? Philippians chapter 4 verse 6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணுதான் இந்த வசனத்துல வரல, மன்றாட்டு மட்டும்தான் வரல. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பம் வருது, சோத்திரத்தோடைய கூடிய ஜெபம் 2 ஜெபம் வருது, 3 வேண்டுதல் வருது, 4 தெரியப்படுத்துறது வருது. எது மட்டும் வரல? 5 மன்றாட்டு மட்டும் வரல. 4 கலந்த ஒரு பெரிய தேவனோட வாக்குத்தத்தம் அது. விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், தெரியப்படுத்துதல் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகிற அளவுக்கு இந்த வார்த்தை அவ்வளவு முக்கியமா என்பீர்களே. ஆனால் அவ்வளவு முக்கியமான பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம் இது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஏனென்றால் பூமியே கவலைப்படுகிறது. பூமியில் உள்ள ராஜாக்கள் கவலைப்படுகிறார்கள், அதிபதிகளுக்கு கவலை, பிரபுக்களுக்கு கவலை, ராஜாவின் மனைவிக்கு கவலை, ராஜாவின் மனைவிகளுக்கு கவலை, ராஜாவின் பிள்ளைகளுக்கு கவலை, தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு கவலை, தேசத்திலே வாழுகிறவர்களுக்கு கவலை, தேசத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு கவலை, தேசத்திலே சுவிசேஷகனுக்கு கவலை, மேய்ப்பனுக்கு கவலை, தீர்க்கதரிசிக்கு கவலை, அப்போஸ்தலனுக்கு கவலை, சபையாருக்கு கவலை, விசுவாசிக்கு கவலை. இப்படி இந்த பூமியே கவலையால் நிறைந்திருக்கிறது. அதனால தான் இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அதனால தான் ஒருவேளை விண்ணப்பத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் ஜெபத்திலே கிடைத்துவிட வேண்டும் என்றும், ஜெபத்திலே கிடைக்கவில்லை என்றாலும் வேண்டுதலிலே கிடைத்துவிட வேண்டும் என்றும், வேண்டுதலிலே கிடைக்கவில்லை என்றாலும் தெரியப்படுத்துகிறதிலே கிடைத்துவிட வேண்டும் என்று சொல்லிதான் பவுல் இதன் 4ஐயும் சேர்த்து ஒரே வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கிறது. விண்ணப்பம்னா என்ன? விண்ணப்பம் எப்படி இருக்கும்? ஜெபம் என்றால் என்ன? எப்படி ஜெபிக்கணும்? ஜெபம் எப்படி இருக்கும்? வேண்டுதல்னா என்ன? வேண்டுதல் எப்படி இருக்கும்? யார் வேண்டினார்கள்? எப்படி வேண்ட வேண்டும்? தெரியப்படுத்துதல் என்றால் என்ன? எப்படி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் வருகிற காலங்களிலே நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களானால் பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரே தூங்கி எழுந்ததிலிருந்து திரும்ப தூக்கத்து போற வரை கவலை, தூக்கத்தில் சொப்பனம் வந்து அதை குறித்து கவலை, இல்லை சிலர் தூக்கத்தில் நடந்துக்கிட்டே கவலை, தூக்கத்தில் பேசிக்கிட்டே கவலை, கவலை 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 கவலை. திரும்ப வாசிக்கலாம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன பாருங்க, நான் ஒன்றுக்குமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தேவனோட பிள்ளைகள். இப்போ நமக்கு எப்படி கவலைன்னா, தூங்கி ஏஞ்சதுலேருந்து கடன் வாங்கினவனுக்கு கடன் குறித்து கவலை. நீங்கள் யார் தேடி வருவார்களோ, வந்தால் என்ன நடக்குமோ, அவளுக்கு என்ன பொய் சொல்லுகிறது. ஊழியக்காரனை பார்த்தா ஒரே கவலை, நீங்கள் என்ன கேள்வி கேட்பாரோ, என்ன வசனம் கேட்பாரோ, ஏன் இன்றைக்கு வரலன்னு கேட்பாரோ, ஏன் போன வாரம் வரலன்னு கேட்பாரோ, ஏன் தாமதமாக வந்தீங்கன்னு கேட்பாரோ. இப்படியும் ஒரு கவலை. சபைக்கு போகிறப்பே கவலை, நீ என்ன செய்தி வரும், அந்த செய்தியில் என்ன வரப்போகுதோ, நீ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு கவலை. சபைக்கு வருகிறப்பே கவலை, அந்த அக்கா என்ன சொல்லுமோ, இந்த தம்பி என்ன சொல்லுவானோ, இல்லை போகிற முதல் ரோவில் தான் நம்ம சீட்டு கிடைக்குமா, நம்ம சேரில் யாராவது உட்காந்துருப்பாங்களா, இல்லை அந்த அக்கா முன்னாடி வந்துடுமா, இல்லை நம்ம பின்னாடி தான் உட்காரணுமா. இப்படி தேவாலயத்தை குறித்தே அநேக கவலை, தேவனை குறித்து கவலை. வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கை குறித்து கவலை. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, அப்படி வலிக்கிறது முன்னாடியே ஒப்பாரி வச்சுருவான். என் 2 புள்ள அனாதை தானே, ரோட்டில் நிற்குமோ இல்லை காட்டில் நிற்குமோ, அந்த கவலை வந்துடும். வயிறு ஒரு மாதிரி, என்ன வித்தியாசம், வயிறு வலிக்குது, அப்பண்டிஸாக இருக்குமோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணணுமோ. இப்படி சரீரத்தை குறித்து கவலை. இதை குறித்து கவலை, சரீரத்தை குறித்து கவலைப்படாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ முடி வெள்ளையாகி போச்சு, எப்போ கருப்பாகும், எப்படி கருப்பாகும், அதை குறித்து கவலை. வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் ஐயோ முகப்பரு வந்துருச்சு, என்ன முடி கொட்டுது, இதை குறித்து கவலை. இப்படி எல்லாரும் கவலை. ஆனால் யாருக்குமே இயேசு கிறிஸ்துவ குறித்து கவலை இல்லை. என்ன கவலை இல்லை? ஐயோ என் ஆண்டவர் அப்படி சிலுவையில் அடிச்சிட்டாங்களே, நான் அடித்தவனை விட மாட்டேன், 1 மாதம் ஆனாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாரோ ஒப்பாரி வச்சு பார்த்தீங்களா நீங்கள்? ஐயோ குற்றமே செய்யாத என் ஆண்டவர் சிலுவை சுமந்தாரே. ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், போகிற பொழுது சிலுவை தூக்கி கொண்டு 14 முறை தவறி விழுந்தார் குப்ரிக்க. ஐயோ விழுந்துட்டாரே அப்படின்னு யாருக்காக கவலை வந்ததா? ஐயோ ஒரு அடிச்சப்ப எவ்வளோ வலிச்சிருக்கும், இவ்வளோ வலியா ஆண்டவர் தாங்கினாரே, அதுக்கான உண்மையா இருக்கணுமே, அந்த கவலை யாருக்காக வந்ததா? எவ்வளோ பெரிய ஆணியால் அடிச்சாங்க, கையில் ரத்தம் ஓடுதே, இப்படிலாம் நம்மளை பிடிச்சி வச்சு அடிச்சாங்கன்னா தாங்குவோமா? ஆனால் நமக்காக தாங்கினாரே, அவருக்காக நம்ம என்ன தாங்குறோம், அந்த கவலை வந்ததா? குற்றமே செய்யாத ஒருவர் உனக்காக எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த அவரை பொய் சாட்சி சொல்லி குற்றம் செய்யாதவரை குற்றம் செய்தார் என்று சொன்னார்களே. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கவலை வந்து, ஐயோ இந்த பூமியில பொய் சாட்சி இருக்கக்கூடாது, தேவனை பொய் சாட்சி சொல்லிட்டாங்களே, இனி பொய் சாட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு கவலை வந்ததா? அப்பேற்பட்ட பிதாவின் ஒரே குமாரனாகிய செல்ல பிள்ளை இந்த பூமியில இருந்தபொழுது அவர் முகத்தில் காரி துப்பினார்களே, கன்னத்தில் அறைந்தார்களே, அது எப்படி துப்பலாம், எப்படி அறையலாம்? நான் பாவி, என் மேல துப்பலாம், ஏன் கன்னத்தில் அறையலாம், ஆனா அந்த தேவன் மேல பரிசுத்த தேவன் மேல அரைஞ்சிட்டாங்களே, அந்த கவலை வந்ததா உங்களுக்கு? ஐயோ தேவனோட வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, எரிச்சல் வேண்டாம் என்று சொல்லுகிறது, கோபம் வேண்டாம் என்று சொல்லுகிறது, பாவம் வேண்டாம் என்று சொல்லுகிறது, அசுத்தம் வேண்டாம் என்று சொல்கிறது. ஐயோ தேவனோட வார்த்தை மீறி நடந்துடுறமே, அந்த கவலை வந்து மானுக்கு எப்படி மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. அப்படியே அந்த நதியில நீர் ஓடுகிற பொழுது அந்த எப்போ தண்ணி வரும்னு சொல்லி தேவனிடத்துல கத்திக்கிட்டே இருக்குமா. தேவன் ஒரு நாள் மழையை பெய்ய செய்து அந்த நதியிலே கொஞ்சமா தண்ணி ஓடி வருகிற பொழுது தான் முகத்தை பார்த்து, ஐயோ என் உடம்புல முடி கொட்டுருச்சே கவலை வந்து தன் கொம்புகளை மரங்கள் இடுக்குகளிலே கொடுத்து சிக்கி கொண்டு தன் உயிரை மாற்றிக் கொள்கிறது போல, ஐயோ என் ஆண்டவருக்கு பிரியம் வாழ முடியலையே, நான் போய் என் கொம்பை தலையில சிக்க விடுவேன். விடுவீங்களா நீங்க? ஆனால் எது கவலை? நாம எப்படி வாழும்?
ஆண்டவரை குறித்து யாருக்கும் கவலை இல்லை. தேவனை குறித்தும் தேவனோட வார்த்தைகளை குறித்தும் யாருக்கும் கவலை இல்லை. நம்முடைய கவலைகள் எல்லாம் வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, செய்கிற வேலைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து. உங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டா போதும். என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படி இருக்கக்கூடாது. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி அவள் பிள்ளைகளை பெற்று தேவனுக்காக வாழ்ந்து வேதத்தில் எப்படி ஸ்திரீகளெல்லாம் பேர் பெற்றவளாய் இருக்கிறார்களோ அவளை போல பேர் பெற்றவளாய் வாழணும் அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வைக்கிறது இல்லை. எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சி கரையேற்றிட்டா போதும், ஒரு சொந்த வீட்டை கட்டிட்டா போதும். கவலை 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 கவலை. இன்னைக்கு தேவனோட வார்த்தை வருது, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. உடல்லையே சொல்லுமே, சிலருக்கு ஒன்றுக்க குறிச்சே கவலை, சிலர் ரெண்டுக்க குறிச்சே கவலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவன் இந்த கவலை நீ வச்சுக்கிட்டு சுத்தவே கூடாது. என்ன பண்ணிடணும்? இந்த கவலையை இறக்கி வைக்கணும். எங்க இறக்கி வைக்கணும்? இயேசுவின் இடத்துல இறக்கி வைக்கணும். ஆனால் யாரும் இறக்கி வைக்கிறது இல்லை. அப்படியே பலிபீடத்துக்கு முன்னாடி வந்தா அப்படியே கண்ணீர் விட்டு அழறதுதான். ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்க பார்த்துப்பீங்க, என் பையனை நீங்க பார்த்துப்பீங்க, என் பொண்ணை நீங்க பார்த்துப்பீங்க, என் பேர பிள்ளைகளை பார்த்துப்பீங்க, என்ன நீங்க பார்த்துப்பீங்க எல்லாம் சொல்லிட்டு வீட்டில் போய் இதெல்லாம் ஒரு பொண்ணை, இதை நான் பெற்றதுக்கு இதெல்லாம் என்னை பார்த்துக்குமா? இப்போ எப்படி வாழணும்? இன்னைக்கு சொல்கிறேன், கவலைப்பட்டால் கிறிஸ்துவை விட்டு தூரம் போயிடுவீர்கள். ஆனால் கவலைப்படாமல் நீ தேவனுக்கு தெரியப்படுத்தினா, சிலர் தெரியப்படுத்தலாம், சிலர் வேண்டுதல் வைக்கலாம், சிலர் ஜெபம் பண்ணலாம், சிலர் விண்ணப்பம் பண்ணலாம். யார் யாருக்கு எதாவது செய்ய முடியுமோ அதை செய்யலாம். இனி நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன் சொல்லுங்க. மாத்திரம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் வாழணும். ஏய், கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, எது பண்றது? இப்போ நீங்க உங்களை மாற்றிக்கணும். இப்போ எப்போ கவலை வருதுன்னா, தேவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் கவலை வராது. தேவன் மேலே விசுவாசம் இருந்தால் கவலை வராது. ஏன்னா அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ ஏன் கவலைப்பட போற? என் பையனுக்கு ஒரு வேலை கொடுப்பார், என் பொண்ணுக்கு ஒரு வேலை கொடுப்பார், அவரால் முடியும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா உனக்கு ஏன் கவலை வரப்போகுது? இயேசு கிறிஸ்துவால எனக்கு அற்புதம் செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவால எனக்கு அதிசயங்களை செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவால என் நோய்களை குணமாக்க முடியும் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ ஏன் கவலைப்பட போற? விசுவாசம் இருந்தால் நீ ஏன் கவலைப்பட போற? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவங்களா வாழுங்க. வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலைப்படாம இல்லை, கவலைப்பட்டு என்ன நடந்தது சொல்லுங்க. ஐயோ, நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்ப்பா, என் நோய் சுகமாயிருச்சு. நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், என் பொண்ணுக்கு அப்படி இந்த ராத்திரி கவலைப்பட்டேன், தூங்கி எழுந்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ராத்திரி எல்லாம். காலையில் என் பொண்ணு கர்ப்பமாய் குழந்தை பெற்றுட்டா. சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் கவலைப்படுறதுனால என்னதான் செய்ய முடியும்? ஊழியக்காரனை தொந்தரவு செய்ய முடியும், தேவனை வருத்தப்படுத்த முடியும், அவ்வளவுதான். வேற எதுவும் செய்ய முடியாது உங்களால். எல்லாவற்றையும் குறித்து என்ன என்ன தேவையோ, என்ன என்ன வேண்டுதலோ, என்ன என்ன காரியமோ அதை தெளிவாக ஒரு பேப்பரில் எழுது. அதை தேவனிடத்தில் விண்ணப்பங்களிலோ ஜெபங்களிலோ வேண்டுதல்களிலோ தெரியப்படுத்துறதிலோ சொல்லிடுங்க. சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டினா நீ நல்லா இருப்ப. ஒருவேளை இன்னைக்கு நீ கவலை விட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மரத்தில் வேற 2-3 கவலை வரலாம். என்ன பண்ணிடணும்? இந்த கவலை எடுத்துட்டு போய் உடனே தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும், இல்லை விண்ணப்பம் பண்ணிடணும். ஆண்டவரே, நீங்கள் கவலைப்பட வேணான்னு சொல்லியிருக்கீங்க, உண்மை நம்பி நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு கவலைப்படாமல் நடத்துங்க, என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருவார். கேட்ட உடனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் கொடுக்குறப்ப நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவைகள் உடைய கைக்கு காத்திருக்கிறது, கைகளை திறக்கிற பொழுது அவர்கள் திருப்தி அடைகிறது. அவர் இன்னைக்கும் திறக்கலாம், நாளைக்கும் திறக்கலாம். அது உன் உத்தமத்தையும் உன் விசுவாசம் உன் நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. ஆனால் கையை திறப்பார். ஒரு அலையா சொல்லுமே, ஒரு நாள்
இயேசு இந்த பூமியில இருந்தபொழுது புறப்பட்டு போனார். அங்கே அவருடைய சீஷர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சீஷர்களுக்கு ஒரே கவலை, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போங்கிற ஒரே கவலை தான். வாசிக்கலாம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் ஐயோ உயிர் வாழணுமே, உயிர் போயிடுமே, ஜீவன் போயிடுமே, காலை 8 மணிக்கு சாப்பிடணுமே, இன்னைக்கெல்லாம் 1 மணி ஆகணும் சாப்பிடணுமே. இந்த வசனத்தை பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகள் மறக்கும்படியாகவே சக்கரை வியாதியை போட்டு விட்டான். எப்ப பார்த்தாலும் ஒரே கவலை தான். சக்கரை வியாதி உங்களுக்கு என்ன கவலை? ஐயோ 8 மணி ஆச்சு சாப்பிடணும், இல்லை 8:10 தலை கிரு சுத்தம், அப்படியே 11 மணிக்கு எதை கையில் எடுத்துக்கிட்டே போவானுங்க, அப்படியே சாப்பிட்டுக்கணும். 12:50 சாப்பிட்றணும், 4:30 மணிக்கு காஃபி குடிச்சிடணும், 7:30 சாப்பிட்றணும், 8 மணிக்கு சாப்பிட்றணும், சப்பாத்தியாக சாப்பிடணும். அப்போ எது கவலைப்படக்கூடாது? உங்கள் ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும். என்னது மொத்த கவலை என்ன இருக்கிற எல்லா மனுஷனும் கவலை உயிரை குறித்து, எதை குறித்து? சரீரத்தை குறித்து. அப்புறம் என்ன நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம்? பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். சீஷர்களை பார்த்து சொல்றார், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த பூமியில இருந்தபொழுது அவர் எப்படி நடந்தார், எப்படி புசிச்சார், எப்படி வாழ்ந்தார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. சரீரம் விசேஷித்தவைகள். எல்லாருக்கும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற கவலை, முதல் கவலை சாப்பிட்றதை குறிச்சு, அடுத்து உயிரை குறிச்சு, அடுத்து உடையை குறிச்சு, அவ்வளவுதான். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். முதல்ல ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும்? கிறிஸ்தவனா இருந்தா, தேவனோட சீஷனா இருந்தா, வேதத்தை தூக்குறவனா இருந்தா எதை பார்க்கணும்? முதல்ல ஆஸ்பத்திரியவா காக்காவையா? காக்காவை பார்த்தா சுகமா இருப்ப, ஆஸ்பத்திரியை பார்த்தா சுகம் இல்லாம இருப்ப, அவ்வளவுதான். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். எங்க தோட்டத்துல காக்கா விதைக்குது, ஏர் ஓடிச்சு, வேற சொல்ல முடியுமா? காக்கா பெரிய பெரிய குடோன்லாம் கட்டி வச்சிருக்கு, இல்லை சின்ன சின்ன பெரிய பெரிய குதிரு களஞ்சியம்லாம் வச்சிருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆனால் தேவன் பிழைப்பூட்டுகிறார். அந்த காக்கா இந்த பூமியில் எவ்வளவு நாள் வாழணும்னு தேவன் விரும்புகிறாரோ அவ்வளவு நாள் வாழ்கிறது, பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள், ஆனால் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியல. அதனால எப்படி ஆயிட்டீங்க? காக்காவை விட மோசமாயிட்டீங்க. கவலை 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 கவலை. வீட்டை விட்டுட்டு வந்துட்டா போதும், பிள்ளைங்களை குறிச்சு, பொண்டாட்டியை குறிச்சு, புருஷனை குறிச்சு, அண்ணனை குறிச்சு, தம்பியை குறிச்சு. நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எங்கேயாவது இந்த கையோட ஒரு முழத்தை நான் கூட்டிடுறேன்டா. மிகவும் அற்பமான காரியம் முதலாய், மிகவும் அற்பமான காரியம்.
இதெல்லாம் அது கூட உங்களால செய்ய முடியாது. அவர் எதுக்கு கவலை? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? கவலைப்படுகிறது என்ன? ஒரு பிரயோஜனமும் இல்லை. கவலைப்படாம இருந்தா நீங்க தேவனிடத்துல பங்கு வாங்கிக்கலாம். கவலைப்பட்டீங்கன்னா இருக்கிறது இல்லாமல் போயிடும். கவலைப்பட்டாலே நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவீங்க, பங்கு இல்லாமல் போயிடும். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தது, இயேசுவானவருக்கு நெருங்கிய குடும்பம். அந்த வீட்டில் 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீ நிறைய ஸ்திரீகளுக்கு ஒரே கவலை, கிச்சன் கவலை தான், சமையல் தான் கவலை. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்துக்குள் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவரே வாங்க 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 ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு மரியாள்னு ஒரு சகோதரி இருந்தாள். மார்த்தாள் மரியாள் சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். 2 பேர் இருக்காங்க, உள்ள வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒருத்தி அவரோட கால் பாதத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றாரு கேட்டுக்கொண்டே இருந்தார். இன்னொருத்தி மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில், நிறைய வேலை. தேவாலயத்தில் உபவாச கூட்டம் இருக்கும், மார்த்தாளுக்கு நிறைய வேலை வந்துடும். இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்துருப்பாரு, மார்த்தாளுக்கு வேலை வந்துடும். இப்படி அநேக மார்த்தாள் இந்த பூமியில வாழுகிறார்கள். ஐயோ ஆண்டவர் வந்திருப்பாரு, இயேசுவானவரோட பாதத்துக்கு போகணுமே, சீக்கிரம் போகணுமே, அந்த கவலையே கிடையாது. அதான் அவரை தேடுற கவலை கிடையாது, அழிந்து போகிற கவலை. வாசிக்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில், ஃபுல்லா வேலை தான். இங்க தண்ணி எடுக்கிறது, அங்க வைக்கிறது, அங்க வேறு சூட வைக்கிறது, பாலை போடுறது, டீயை போடுறது, ஜூஸை போடுறது, அப்படியே பாத்திரத்தை கழுவுறது, இங்க எப்ப பார்த்தாலும் அப்படியே பிஸியா இருக்கிற மாதிரியே காமிக்கிற மார்த்தாளே, மனம் திரும்ப, இயேசுவினிடத்திலே பங்கு இல்லாமல் போய் விடுவாய். ஓம் பரபரப்பு, ஓம் வேலை ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ இந்த பூமிக்கு வந்து தேவனிடத்துல பங்கு இல்லைன்னா நீ வாழ்ற வாழ்க்கையும் வாழ்நாளும் வீணால். வாசிக்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே பாத்துக்க, என் சகோதரி விட்டுட்டு பதில உங்களுக்கு குறித்து கவலை இல்லையா? நிறைய பேர் தான் இன்னைக்கு சொல்றேன், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தேவனுக்காக தன் வேலையை விட்டு யார் வருகிறாளோ அவளே கிறிஸ்தவள். ஒருவேளை அக்கா தங்கச்சி இருந்தீங்கன்னா ஆண்டவரோட வேலை வருதுன்னா அக்கா தங்கச்சி விட்டுட்டு வரலாம், தங்கச்சி அக்கா விட்டு வரலாம், 2 பேரும் அம்மா விட்டுட்டு வரலாம், அப்பனை விட்டுட்டு வரலாம், யாரை வேணாலும் விட்டுட்டு வரலாம். தேவன் இடத்துல வந்தா நீங்க தேவனுடையவள். கூடலாம் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன கேட்கிறா பார், வந்து வருத்தம் அடைந்து வாசிக்கலாம். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், அவளுக்கு சொல்லும் என்ற ஆண்டவரை பார்த்து, உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, நான் ஒரு ஆளே ஓடுறேன், நான் ஒரு ஆளே ஓடியாரேன், ஆண்டவரே அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரேத்திரமாக, இயேசு நல்லா சொல்றாரு பாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே 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 மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. இந்த பூமியிலே பிறந்த எல்லா ஸ்திரீகளுக்கும்
எல்லா மனுஷனுக்கும் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். உடலையா சொல்லுவோமே, உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்க எல்லா மார்த்தாளுக்கும் சொல்லுகிறேன். தேவனோட சமூகத்திலே, தேவனோட பாதத்திலே கவலைப்படாமல் வந்து யார் உட்காருகிறாளோ அவளே கவலைப்படாதவள், நல்ல பங்கை பெற்றுக்கொண்டவள். சமையலை குறித்து, சமைக்கிறது குறித்து, சாப்பாட்டை குறித்து இப்படி கவலைப்பட்டு கிடக்கிறவள் தேவனிடத்திலே பங்கை பெறாதவள். திரும்ப வாசிக்கலாம் 41, 42. இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே 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 மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இயேசு சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று. நீங்களும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. இந்த பூமியில வாழ்ற கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் தேவையானது ஒன்றே. என்ன தேவை? பணமா, சாப்பாடா, இல்ல சமைச்ச பாத்திரமா, இல்ல பொருளா, இல்ல கவலையா, இல்ல பொன் நகையா, வெள்ளியா, சொந்த வீடா, நிறைய நிலமா? என்ன தேவையானது ஒன்றே. தேவனிடத்தில் கிடைக்கிற பங்கை அல்லாமல் இந்த பூமியில விசேஷித்தமானவைகள் ஒன்றுமில்லை. தேவனிடத்தில் தேவன் கொடுக்கிற பங்கை தவிர, அந்த நல்ல பங்கை தவிர இந்த பூமியில நல்லது ஒன்றும் இல்லை. முடிவு செய்து கொள். ஊழியம் என்று வருகிற பொழுது, ஜெபம் என்று வருகிற பொழுது, உபவாச கூட்டம் என்று வருகிற பொழுது, ஆராதனை என்று வருகிற பொழுது, மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தை குறித்து, சமையல் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாயா? தேவையான ஒன்று, விடுபட்டு போகாத இந்த நல்ல பங்கு வேண்டும் என்று விரும்புகிறாய். முடிவு செய்து கொள். தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய வசனத்தை கேட்கும்படி யார் ஓடி வருகிறானோ அவனே இந்த பூமியிலே தேவனிடத்திலே நல்ல பங்கை பெறுகிறவர்கள். உடலையா சொல்லுமே, இந்த பூமியில வாழ்ற மனுஷனுக்கு தேவையானது ஒன்றே. என்ன தேவை? தேவையானது ஒன்றே. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்குதான் கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவின் சரீரம் எல்லாம். இனி கவலைப்பட மாட்டேன்னா தேவனோட பிள்ளைகள். நீ எதை குறிச்சும் கவலைப்படுவீங்கன்னா நீ தேவனோட பிள்ளைகள் அல்ல. உன் மகனா தேவனிடத்துல ஒப்புக்கொடு. உன் மகளா தேவனிடத்துல ஒப்புக்கொடு. உன் மனைவியா தேவனிடத்துல ஒப்புக்கொடு. உன் புருஷனா தேவனிடத்துல ஒப்புக்கொடு. உன் பிரயாசங்களா தேவனிடத்துல ஒப்புக்கொடு. உன் தொழிலா தேவனிடத்துல ஒப்புக்கொடு. என்ன காரியமா இருந்தாலும் தேவனிடத்துல ஒப்புக்கொடு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பீர்களே ஆனால் எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிலிப்பியர் 4:7 வாசிக்கல, 6:7 வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடலையா சொல்லுமே, கவலைப்படாம இருந்தா தேவனிடத்துல நல்ல பங்கு வாங்கிக்கலாம். இப்பெல்லாம் உங்க கவலைகளை குறித்து சோத்திரத்தோட தேவன் சொல்லிட்டு நீ கவலைப்பட மாட்டேன்னு சொல்றீங்களோ, உங்க இருதயங்களிலே தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த தேவ சமாதானம் உங்க சிந்தை இருதயத்தை என்ன பண்ணுமா? காத்துக்கொள்ளுமா. இருதயத்துல தேவ சமாதானம் உண்டாக வேண்டுமானால் ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது. ஒன்றையும் குறித்து கவலைப்படாதவர்கள் தேவையான ஒன்று எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளலாம். நீ கவலைப்படுறதுனாலதான் உன் இருதயத்தில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற தேவ சமாதானம் உன்னை விட்டு போய்விட்டது. நீ சமாதானம் இல்லாமல் அலைகிறாய். சமாதானத்தை எங்கும் விலைக்கு வாங்க முடியாது. அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்கு நீங்க கவலைப்படுறதை விடுறீங்களோ அன்னைக்கே உங்க இருதயங்களில தேவ சமாதானம் வந்து ஆளுகை செய்யும். நீங்க முடிவு பண்ணிடுங்க. நீங்க கவலைப்படாம இருந்தீங்கன்னா எடுபடாத பங்க தேவனிடத்திலிருந்து வாங்கிக்கலாம். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம இருந்தீங்கன்னா உங்க இருதயத்துல தேவ சமாதானம் இருக்கும். கவலைப்பட்டுட்டீங்க, எல்லாம் போயிடும். கைகளை உயர்த்தும். இயேசுவே, இயேசுவே. இன்னைக்கு பவுல் சொன்னது போல நாங்கள் இந்த நாளிலிருந்து ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம். தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களில் ஆளுவதாக, சிந்தையை ஆளுவதாக, காத்துக்கொள்வதாக. கவலை வருகிற போது சீஷர்களுக்கு கவலை வந்தது. தேவன் காக்காவை பாரு என்று சொன்னார். உங்களுக்கு கவலை வந்துருச்சு. அக்கா தங்கச்சில ஒருத்தைய பார்க்க சொல்லிட்டார். கைகளை உயர்த்து, ஒப்புக்கொடு. இனி நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். என் கவலை எல்லாம் இயேசுவின் சிலுவையை குறித்து. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. சரீரத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. சமையலை குறித்து கவலைப்படக்கூடாது. குடும்பத்தை குறித்து அக்கறைப்படலாம், கவலைப்படக்கூடாது. கண்களை மூடும். உங்களுடைய எல்லா கவலைகளும் மறந்து சந்தோஷம் சமாதானம் ஆளும்படி ஜெபிக்க போகிறேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசுவே, அடியானும் என் ஜனங்களும் இனி ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, சொல்லி இருக்கிறார்கள். சொன்னபடி இவர்கள் நடப்பார்களாக, சொன்னபடி இவர்கள் செய்வார்களாக. ஆண்டவரே, அன்றைக்கு அவள் எப்படி எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாலே அப்படியே ஒவ்வொருவரும் எடுபடாத நல்ல பங்கை உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ளட்டும். கவலைப்படாமல் இருந்து ஆண்டவரே, கவலைப்படாமல் இருக்கிற பொழுது, இந்த கவலைகளை உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, விண்ணப்பம் செலுத்துகிற பொழுது, வேண்டுதல் செய்கிற பொழுது, அப்பொழுது தேவ சமாதானம் இருதயங்களிலே ஆளும் என்று சொன்னீரே. எங்களுக்கு இப்பொழுது தேவ சமாதானம் இருதயங்களிலும் சிந்தைகளையும் ஆளுவதாக, எங்களை காத்துக்கொள்வதாக. இதோ நாங்கள் கவலைப்படாமல் தேவ சமாதானத்தோட பூமியில இருக்கிற வரை கவலைப்படாமல் தேவ சமாதானத்தோட வாழ்வோமா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.